அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, 24 ஆண்டுகள் கழிந்தும் கூட மக்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய உண்மை விரும்பக்கூடிய அன்பு தொண்டர்களே, தலைவர்களே, பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுடைய வளர்ந்த பாரதம் என்கின்ற கனவை நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சர், நம் மண்ணை சார்ந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, அண்ணன் ரவி பச்சமூர்த்தி அவர்களே, உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய ஐயா தமிழர்கள் மணியன் அவர்களே, அண்ணன் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் சுதீஷ் அவர்களே, தர்ம போராளி அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, அண்ணன் தனபாலன் அவர்களே, அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, பொங்குலட்டி சுதாகர் ரெட்டி அவர்களே, அண்ணன் முன்னவர் பாஷா அவர்களே, அண்ணன் விடியல் சேகர் அவர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு இந்திய அரசியல்ல ஒரு ஜென்டில்மேன் பொலிட்டீஷியனாக பலம் வந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஐயா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த மண்ணிற்கு வரக்கூடிய பாக்கியம் உங்களை போன்று எனக்கும் கிடைக்கும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வந்து ஐயாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் கடுமையான பணிச்சூழலுக்கு இடையிலும் கூட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றார்கள். அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் நமக்கு தெரியும், தன்னுடைய தந்தையார் எப்படி இருந்தார்களோ அதே போல அதே வழியில நேர்மை தவறாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி உன்னதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அது தமிழக அரசியல் சூழல்ல தமிழ் மாநில காங்கிரஸை போல எப்பொழுதும் எல்லா மேடையிலும் சொல்வோம், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ்ல நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை பற்றி, மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அருகதை கம்மியா இருக்குன்னா அது நான் தாங்க. கூட பழகியவர்கள், பணி செய்தவர்கள், அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில் ஐயாவை பற்றி தெரிந்த 2 வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக 1976, 80 வரை இருந்தவர். 80லிருந்து 88 வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக 88, 89 மறுபடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 96 தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதற்கு இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிகச் சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா மூப்பனார் அவரை பற்றி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க, ஒரு தமிழன் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க, சரித்திரத்தை பேச விரும்பல. தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு இங்க குழுமி இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் எடுக்கணும். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில், இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக 2026 தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில் 2026 மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவருடைய ஆசை 2026 தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், வாய்ப்பளித்த அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அருமையண்ணன் சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவார்கள். அவர் பேசி முடித்த பிறகு அம்மா அவர்கள் நினைவஞ்சலி செலுத்துவார்கள்.
தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, மறைந்த மக்கள் தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் மாநில தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களே, அண்ணன் தமிழருவி மணியன் அவர்களே, அண்ணன் ஏசி சம்பத் அவர்களே, அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே, அண்ணன் மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது அன்புக்குரிய சுதீஷ் அவர்களே, அரவிந்த் மேனன் அவர்களே, சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்கள், அண்ணன் ஹெச் ராஜா உள்பட்ட வருகின்றிருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்ணில் தோன்றியவர்கள் எல்லோரும் வாழ்ந்து விடவில்லை. வாழ்ந்தவர்கள் மத்தியில் புகழோடு வாழ்ந்தவர்தான் வாழ்ந்ததாக கருதப்படுவார்கள். அந்த வகையில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்த மாபெரும் தலைவர் வரிசையில் இன்றைக்கு முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பெருந்தலைவர் காமராஜருடைய மறு உருவமாக வாழ்ந்த மாபெரும் தலைவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடல் உண்டு, இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் வரிகள் உண்டு. அந்த பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக தெரிந்தவர்கள். ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை, எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம். ஆக தனக்கென ஒரு பாணியை வளர்த்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் இந்த நேரத்தில் நிறுவ கொள்வதோடு, அவர்களுடைய வழியிலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து, வருகிற 2026 தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் இந்த ஆட்சியை